ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல வந்து கொஸ்டின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவ்ரி பாயிண்ட் ஆன் த நம்பர் லைன் கரஸ்பாண்ட்ஸ் டு டேஷ் நம்பர் விச் மே பி எய்தர் ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் லைனில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரியல் நம்பருக்கு கரஸ்பாண்ட் ஆகும். அது வந்து ரேஷனாகவும் இருக்கலாம், இர்ரேஷனலாகவும் இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்பர் லைனுக்குள்ள கரஸ்பாண்ட் ஆகிற ரியல் நம்பர் ரேஷனலாகவும் இருக்கலாம், இர்ரேஷனலாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. The decimal form of irrational number is neither dash, neither or nor dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The decimal form of a number வந்து terminating or not repeating, அதான் அதுக்கான சொல்யூஷன். ஒரு irrational நம்பரோட டெசிமல் ஃபார்ம் கண்டிப்பாக டெர்மினேட்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, நான் டெர்மினேட்டிங்காக தான் இருக்கும். அதே மாதிரி ரிப்பீட்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது, நான் ரிப்பீட்டிங்காக தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 3. The decimal representation of rational number is either dash or dash. அதாவது ஒரு ரேஷனல் நம்பரோட டெசிமல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா டெர்மினேட்டிங்காக இருக்கும், இல்லாட்டி நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்காக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 4. எவ்ரி நம்பர் ரியல் நம்பர் இஸ் எய்தர் டேஷ் நம்பர் ஆர் டேஷ் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ரியல் நம்பரும் ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கும், இல்லாட்டி இர்ரேஷனல் நம்பராக இருக்கும். இதான் கொஸ்டின் நம்பர் 1. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2 வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெப்ரசன்ட் √6, √7 and √8 ஆன நம்பர் லைன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும் √6ஓட வேல்யூ வந்து 2.447, √7ஓட வேல்யூ வந்து 2.645, √8ஓட வேல்யூ வந்து 2.828. இதுதான் ஸ்மால் வேல்யூ. இது செகண்ட் ஒன் அதோட பிக்கு, தேர்ட் ஒன் அதை விட பிக்காக இருக்குது. நமக்கு இது நல்லா பார்த்தீங்கன்னா இது மூணுமே 2 பாயிண்டில் தான் இருக்குது, விச் மீன்ஸ் 2 and 3 அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் தான் வரும். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குன்னா 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5, 2.6, 2.7, 2.8, 2.9, 2.10 இங்கே தான் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ 2.447 சொல்கிறாங்க இல்லையா. 1 2 3 4 2.447 இங்கே வரும். 2.4க்கும் 2.5க்கும் நடுவில் வரும். நெக்ஸ்ட் வந்து 2.67 கொடுத்துருக்காங்க. 2.5 2.6 2.7 ரெண்டுக்கும் நடுவில் 2.645 வரும். நெக்ஸ்ட் 2.828 கொடுத்துருக்காங்க. அது வந்து 2.8 2.9 இது ரெண்டுக்கும் நடுவில் வரும் 2.828. அப்போ இதுதான் என்னது, ஃபஸ்ட் வேல்யூ வந்து A1 எடுத்துக்கிறோம், செகண்டு A2 எடுத்துக்கிறோம், தேர்டு A3ன்னு எடுத்துக்கிறோம். அதுதான் இந்த டயக்ராம்லேயும் கொடுத்துருக்காங்க. A1 A2 A3. A1ங்கிறது 2.447 √6, A2ங்கிறது 2.645 √7, A3ங்கிறது 2.828 √8. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3. ரெப்ரசன்ட் √5 represent 3.5 √9.4, √10.5 on the real number line சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, √5 வந்து நம்பரில் ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ரூட் எடுத்துட்டா என்ன கிடைக்கும், அந்த வேல்யூ வந்து 3.5 தானே கிடைக்கும். ஏபின்னு ஒரு லைன் செக்மெண்ட்டில் 3.5 வந்து வரைய சொல்கிறாங்க. இதான் அந்த ஏபி. இங்கே வந்து 3.5 யூனிட் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் ஸ்கேலில். ஸ்டெப் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசியில் 1 யூனிட் வரைய சொல்கிறாங்க. பியை வந்து எடுத்துக்கிட்டு
பிலேருந்து சி வரைக்கும் ஒரு 1 யூனிட் ஸ்கேல் வச்சு வரையணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 என்னென்னா, இந்த ஏ இந்த சி இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 3.5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 4.5. இந்த 4.5ஐ வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு மிட் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். ரெண்டு ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இதுதான் மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. ரெண்டு டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 2.25. அப்போது இந்த ஓங்கிற பாயிண்ட் வந்து ஏலேருந்து 2.25 மீட்டர்ஸ் தள்ளி இங்கே வந்து மார்க் பண்ணுறீங்க. இதான் ஓன்ற மிட் பாயிண்ட். அதுக்கப்புறம் டேக்கிங் ஓ அஸ் சென்டர் ட்ரா அ செமி சர்க்கிள் பாசிங் த்ரூ ஏ அண்ட் சி. அதான் ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4க்கு என்ன பண்ணணும்னா ஓ சென்டர் பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கணும். ஓ சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு 2.25 சென்டிமீட்டர் இல்லாட்டி 2.25 யூனிட்ஸ் என்ன யூனிட்டாக வேணால் இருக்கலாம் எடுத்து காம்பஸில் எடுத்து ஓ சென்டரா ஷார்ப் எட்ஜ் வச்சுட்டு பென்சிலை வந்து சிலேயோ இல்லாட்டி ஏக்கிட்டேயோ வச்சு ஒரு செமி சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி முடிச்சிடுறோம். இதான் ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 5 வந்து என்னதுன்னா ஒரு லைன் வரைய போகிறோம். எப்படி வரைய போகிறோன்னா பி எடுத்துக்கோங்க. பியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி அங்கே செமி சர்க்கிளில் டச் ஆகிற மாதிரி வரையணும். டச் ஆகிற பிளேஸை டின்னு போட்டுக்கோங்க. இதான் ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் நம்பர் 6 வந்து என்னதுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிடியை வந்து சென்டராக வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க்கை வரையணும். அந்த ஆர்க் வந்து எங்கே கட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா டியிலேருந்து இஎல்ல கட் ஆகணும். இதுதான் 6 ஸ்டெப்ஸ். இந்த 6 ஸ்டெப்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிடி இருக்கு இல்லையா, இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரத்தை இந்த ட்ரையாங்கிளில் அப்ளை பண்ணுறோம். ட்ரையாங்கிள் ஓபிடியில் பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணுறோம். பித்தாகரஸ் தியரம் படி என்ன வரும்னா OD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OB ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர். இதை ஈக்குவேஷன் திருப்பி எழுதினீங்கன்னா OB ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OD ஸ்கொயர். நமக்கு தெரியாது இல்லையா இந்த BD, அதனால் இதை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு மிச்சத்தை ரைட் சைடு கொண்டு போகிறோம். BD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OD ஸ்கொயர் மைனஸ் OB ஸ்கொயர். நமக்கே தெரியும் ரேடியஸ் படி இந்த ரேடியஸ் படி இந்த OCயும் இந்த ODயும் சேம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் OD இங்கே நான் என்ன போடுறேன்னா OC ஸ்கொயர்னு சொல்லி நான் போடுறேன். மைனஸ் OBயை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் இந்த ஃபுல் OC எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஓபியை மட்டும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசியோட வேல்யூ இந்த ஃபுல் ஓசி எடுத்துக்கிட்டு அந்த ஓசியில் பிசியை மட்டும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஓபியோட வேல்யூ கிடச்சிடும். அப்போது அதனால் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஓசி மைனஸ் ஓபி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடுது. ஓசி மைனஸ் ஓபி என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்
minus 2ab. அந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு கிடைக்கும். நான் பார்த்தா ஓசி ஸ்கொயர் மைனஸ் இதில் தான் அந்த a minus b the whole square ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a minus b the whole square ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? minus oc ஸ்கொயர் plus oc ஸ்கொயர் plus ob ஸ்கொயர் minus 2oc into ob இப்படி வந்து நிற்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போகிறோம். ஓசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் வேல்யூ எடுத்ததுன்னா மைனஸ் ஓசி ஸ்கொயர் மைனஸ் ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் 2oc இன்ட்டு ஓபின்னு கிடைக்கிது. ப்ளஸ் ஓசி ஸ்கொயர் மைனஸ் ஓசி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறமா 2 இன்ட்டு ஓசி இன்ட்டு ஓபி அதான பாசிட்டிவாக இருக்குது. அப்போ 2 இன்ட்டு ஓசிக்கு பதில் நம்ம என்ன வேல்யூ போடுறோன்னா 2.25 போடுறோம். ஓபிக்கு பதில் 1 போடுறோம். மைனஸ் ஓசி ஸ்கொயருக்கு பதில் 1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3.5. இதுதான் கொஸ்டின் நம்பர் 3. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 4க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3லே இருக்கிற நெக்ஸ்ட் அப்டிவிஷன் ரூட் 9.4 இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரூட் 9.4 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 9.4 சென்டிமீட்டருக்கு ஏபி வந்து ட்ரா பண்ணணும். அதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 9.4ஓட 9.4 தான் ஏபி தான் 9.4. அந்த 9.4ஓட எக்ஸ்ட்ரா ஒரு 1 யூனிட் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிங்கன்னா 9.4 + 1 இஸ் ஈக்குவல் டு 10.4. இதுக்கு மிட்பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட்பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா 10.4/2 இஸ் ஈக்குவல் டு 5.2. அப்போது ஏலேருந்து 5.2 சென்டிமீட்டர் தள்ளி ஓங்கிற டாட் வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க. இந்த ஓங்கிற டாட்டை வச்சுக்கிட்டு இதான் மிட் பாயிண்ட்டாக மாறிடுது. மிட் பாயிண்ட்டாக வரைஞ்சோடனே ஓ சென்டராக வச்சுக்கிட்டு 5.2 சென்டிமீட்டர் எடுத்து காம்பஸ் எடுத்துகிட்டு பென்சிலில் இந்த செமி சர்க்கிளில் நீங்கள் வரைகிறீங்க. வரைஞ்சால் நமக்கு ஏசி கிடச்சிரும். ஏசி கிடச்சதுக்கப்புறமா பி வந்து ஒரு பர்பெண்டிகுலர் வரைகிறோம். வரைஞ்சி இங்கே டச் ஆகிற பிளேஸை வந்து நம்ம டின்னு மார்க் பண்ணிக்கிறோம். டின்னு மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இதை ரேடியஸாக வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க் வந்து இங்கே கட் பண்ணி இதை ஈன்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த பிடியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம பண்ண போகிற நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த பிடியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த பிடியை கண்டுபிடிக்க போகிறோம். பிடியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஓபிடி இதை வந்து எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் ஓபிடியில் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் போன சம் மாதிரியே நமக்கு என்ன கிடைக்கும்னா இது கிடைக்கும். பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் மைனஸ் ஓபி ஸ்கொயர் கிடைக்கும். இந்த ஓடி ஸ்கொயர் மைனஸ் ஓபி ஸ்கொயர் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா பாருங்கள். இந்த சம்மில் ஃபஸ்ட் ஸ்டெப் விட்டுருங்க, செகண்ட் ஸ்டெப் விட்டுருங்க.
தேர்ட் ஸ்டெப் என்னென்னா பாருங்கள், பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் மைனஸ் ஓபி ஸ்கொயர்னு சொல்லி இருக்குதா. அந்த தேர்ட் ஸ்டெப்பு தான் இங்கே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். டேரெக்டாக நான் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஓசியும் சேம்னு நமக்கு தெரியும். அதனால் ஓடியை ஓசி ஸ்கொயராக மாற்றிடுறோம் கொணுசம் மாதிரியே. மைனஸ் ஓபி ஸ்கொயர் வந்து ஓசி மைனஸ் ஓபி த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி மாற்றிடுறோம். அதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஓசியை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓசி ஸ்கொயர் மைனஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப ப்ளஸ் ஓசி ஸ்கொயர் மைனஸ் ஓசி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இல்லையா. கேன்சல் ஆகி நமக்கு என்ன ஆன்சராக வந்து நிற்கும், 2OC இன்ட்டு ஓபி மைனஸ் பிசி ஸ்கொயர். இதில் வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, 2 இன்ட்டு ஓசிக்கு பதிலாக 5.2 இன்ட்டு 1 மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 9.4. பிடி ஸ்கொயர் தான் 9.4. இப்போ பிடியோட ஆன்சர் வந்து √9.4. √9.4 வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். என்னடா சொல்கிறீங்க, இங்கே மேலே தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் சொல்லலாம். இந்த வேல்யூவும் சேம். அதனால் 9.4 இந்த நம்பரில் இங்கே வந்துருச்சுன்னு சொல்லி அதை அழகாக ரெப்ரசன்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ரெப்ரசன்ட் √10.5 ஆன நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏபி 10.5 சென்டிமீட்டர் வரைஞ்சிடணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 யூனிட் வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10.5 + 1 = 11.5. இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 11.5 / 2. இதை டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 5.75. ஏலேருந்து 5.75 சென்டிமீட்டர்ஸ் தள்ளி இங்கே டாட் வச்சு அதான் ஒவ்வொன்று போட்டுக்கோங்க. ஓவர் சென்டராக வச்சு 5.75 யூனிட் ரேடியஸ் எடுத்து இந்த சர்க்கிள் நம்ம காம்பஸ் வச்சு வரைஞ்சி முடிச்சிடுறோம். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, செமி சர்க்கிள் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பிஎஸ் வச்சு இங்கே ஒரு லைன் வரைகிறோம். ஸ்ட்ரெயிட் லைன், பர்பெண்டிகுலர் லைன். இங்கே மார்க்கப் பண்ணி அதை டின்னு போட்டுரும். நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து இங்கே ஷார்ப்பான காம்பஸை பி கிட்ட வச்சுக்கிட்டு பென்சிலில் இங்கே வச்சுக்கிட்டு காம்பஸை வச்சு இங்கே ஒரு ஆர்க் வரைஞ்சி இதை நான் ஈன்னு சொல்லி மார்க் பண்ணிடுறேன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி 5.75 சொல்லி எழுதிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். எப்பவும் போல் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு நான் என்ன ஃபார்முலா எழுதுவேன், பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2OC இன்ட்டு பிசி மைனஸ் பிசி ஸ்கொயர். இதை எழுதிடுறேன். இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ஓசிக்கு பதிலாக என்ன போடுறேன், நமக்கே தெரியும் ஓசியும் இந்த ஓடியும் சேம். அதனால் ஓசிக்கு பதிலாக 5.25 போடுறேன். மல்டிபிள் பை பிசிக்கு பதிலாக 1 போடுறேன். மைனஸ் ஆஃப் 5.25 5.75.
மைனஸ் பிசி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. பிசிக்கு பதிலாக நமக்கே தெரியும் 1 தான் வரும். 1 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 10.5. பிடி ஸ்கொயர் வந்து 10.5 இருக்கிறப்ப பிடி என்னவா இருக்கும்னா √10.5 இருக்கும். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா, எவ்ரி ரியல் நம்பர் இஸ் எய்தர் ரேஷனல் ஆர் இரேஷனல். ஒவ்வொரு ரியல் நம்பரும் ரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம், இல்லாட்டி இரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம். இது வந்து ட்ரூ, அதான் உண்மை. n is an irrational number சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி, இங்கே n வராது, இங்கே வந்து டைப்பிங் மிஸ்டேக், பை வரும். பை வந்து இரேஷனல் நம்பர். ஆமாம், அது உண்மை தான். பை வந்து இரேஷனல் நம்பர் தான். தேர்ட் கொஸ்டின், irrational numbers cannot be represented by points on the number line. இது வந்து ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் லைனில் நார்மலாக ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரெண்டுக்கு நடுவில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். அந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸை நம்ம இரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். அப்போ நம்பர் லைனில் இரேஷனல் நம்பர் வரும். இதோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.6 பார்க்கலாம்.